மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா எதை கேட்டாலும் முதலமைச்சர் வாயை தருகல. வாய் ஒரு நாள் திறந்ததுக்கு ஓடுறீங்க தெறிக்கடிச்சு. பேப்பர் இருந்தால் தான் படிக்க முடியும். பேப்பர் இல்லாமல் நம்ம என்னதான் படிக்கிறதுன்னு ஓடிட்டாங்க. அவர் வந்து படிக்கல, இல்லை சினிமா டைலாக்கை எடுத்துகிட்டு வந்து பேசலை. நடைமுறையில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்து தீர விசாரிச்சுட்டு தான் அவர் பேசுகிறாரு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் நேற்று நின்று பேசலை? இதோட இந்த சட்டசபைக்கு அவங்க வரவே கூடாது. காலில் ஒரு எடுத்து வச்ச உடனே ஓடணும். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏன் பயம் வருது? பார்ட்டி ஃபண்ட் எடுத்தா அதையும் அவங்களுக்கு உரைக்குது. அப்போ நீங்கள் திருடி இருக்கவ தானே ஓடுறீங்க சார். அவர் 40 நாள் பொறுத்ததுக்கு பதில் கரெக்டாக கொடுத்தார் சார். சரியான பதிலடி இது. ஏன் எழுந்து போகிறீங்க வெளியே? நீங்கள் எழுந்து போகிறதுக்கு என்ன காரணன்ற? அப்போ தவறு பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களான்ற? பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னார். அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரிகர் ஆனீங்கன்ற எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் பார்ட்டி ஃபண்டு நடக்காமல் இல்லைன்னா நான் சொல்லட்டுங்களா? பார்ட்டி ஃபண்டு என்ன நடக்குது சொல்லட்டுங்களா? இப்போ வந்து மக்கள் கேட்குறாங்க 2500 ரூபாய் போடணும். மக்கள் கேட்குறாங்கன்னா நாங்கள் கேட்கல இலவசம். இப்போ எல்லாமே ஒன்று வெளியே வருதுன்னா 5 வருஷத்தில் செஞ்சது தான் வெளியே வருது. எல்லாத்துலேயும் ஊழல் தான். எதில் ஊழல் இல்லாமல் இருக்குது? எல்லாமே ஊழல் தான். அவர் வந்து உள்ளதை சொல்லிட்டாரு. நிஜமே அதான். இன்றைக்கி ஒரு ஸ்டைல் காட்டினார் பார்த்தீங்களா? சட்டசபையில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே அப்படி அந்த ஸ்டைல் இப்போ காட்டினார் பார் விஜய். வருஷம் வருமானம் 1200 கோடி ஸ்டேட் ஃபண்டுக்கு போட்டு அந்த சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் டேக்ஸ். அந்த டேக்ஸ் தான் அந்த டேக்ஸ். ஆமாம், அந்த டேக்ஸில் தான் இது பார்ட்டி ஃபண்ட் வருது. எதிர் பார்ட்டிக்கு எப்படி ஓடுது பார்த்தீங்களா இல்லையா? உதயநிதி வந்து ஆளுங்கட்சி சொல்லியிருந்தார் என்னது சோஃபா மாடல்னு. ஆனால் மக்கள் எல்லாமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநடப்பு மாடல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இப்போ அதான் ட்ரெண்டிங்கில் ஓடுது, வெளிநடப்பு மாடல்னு. சிஎம் சார் வந்து பேப்பரை பார்த்து தான் படிக்கிறான்றதே உதயநிதி அவர் வந்து பேப்பர் பார்த்து தான் சொல்கிறாரு. மக்கள் எப்படி போனான்னா 5 வருஷத்துக்கு வந்து ஓட்டு கேட்டு போகிறோமா, அதோட அவள் தான் நம்ம கல்லன் ரொம்பதா அப்படின்னு போயிடுறாங்க. மக்களை நினச்சி ஒரு வாட்டியாவது வந்து இறங்கி பார்த்துருப்பாங்களா? விஜய் அவர்களுடைய பதிலுரை எப்படி இருந்துச்சு சட்டமன்றத்தில்? செம்மையாக இருந்தது. எதிர்பார்த்தீங்களா? பதிலடி கொடுத்துருக்கு. பேசுவோன்னு எதிர்பார்த்தோம். பேசணும். இவர் எதிர்கட்சிக்காரங்க கேட்குற ஒரு கேள்விக்கும் இவர் பதிலுரை கொடுக்கணும் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வேற லெவலில் இருந்தது. ஆனால் செம்மையாக இருந்தது. ஒரு வார்த்தை பேசணுமே எதிர்கட்சிங்க தெரிச்சு ஓட்டாங்க. அவர் கேட்டார் உட்காந்து முதலமைச்சர் கேள்வி பதில் சொல்லியே ஆகணும்னு. ஆளுநர் உரைக்கே கேட்டார். ஆனால் முதலமைச்சர் உரைக்கு தான் அவர் பேசணும் கண்டிப்பாக. அப்போ பேசும் போதோ எதிர்கட்சிக்காரங்க தெரிச்சு ஓடிட்டாங்க வெளியே. நம்ம இனிமேல் இருந்தால் நம்ம கையில் அவர் கேட்ட கேள்விக்கு பேப்பர் இல்லை. பேப்பர் இருந்தால் தான் படிக்க முடியும். பேப்பர் இல்லாமல் நம்ம என்னதான் படிக்கிறதுன்னு ஓடிட்டாங்க. பேப்பர் இருந்தால் தான் அவங்க உட்காந்து பேசியிருப்பாங்க. பேப்பர் இல்லை மெயின். அவர் மாஸ் பண்ணிட்டாரு வேற லெவல். இதோட இந்த சட்டசபைக்கு அவங்க வரவே கூடாது. காலில் ஒரு எடுத்து வச்ச உடனே ஓடணும். அது மாதிரி இருக்கணும். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏன் பயம் வருது? பார்ட்டி ஃபண்ட் எடுத்தா அப்போ தப்பு பண்ணவங்க தானே பயந்து ஓடுறாங்க. இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாரு. யாரை பற்றி வேணாலும் பேசலாமே. பிஜேபி இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, எவ்வளோ கட்சிகள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் உரைக்குது? அது ஏன் குத்துது அவங்களுக்கு? அப்படி குத்தவ தானே ஓடுறாங்க. அவங்களுக்கு பயம் இல்லைன்னா தாராளமாக எதிர்த்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாமே. நீங்கள் யாரை வச்சு பேசுகிறீங்க, நீங்கள் எவங்கள வச்சு பேசுகிறீங்கன்னு கேட்கலாமே. தளபதிக்கு கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் ஆன்சரை தாராளமாக கேட்கலாமே கொஞ்ச நேரம் பொறுத்து. அப்போ தப்பு இருக்கோ தானே நீங்கள் அந்த மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கோ தானே நீங்கள் இது பண்ணுறா. சரி, அவர் லிஸ்ட்டு எடுத்தார். இது மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு உண்டியல்லேருந்து திருட மாட்டோம் சொல்கிறாரு. அதையும் உங்களுக்கு உரைக்குது. அப்போ நீங்கள் திருடி இருக்கவ தானே ஓடுறீங்க. உண்டியிலேருந்து எடுக்கிறீங்க, அப்போ நீங்கள் திருடி இருக்கீங்க. அவரெல்லாம் வந்து ரொம்ப பயந்து இப்படி எட்டி பார்க்குறாரு அங்கே இருந்துட்டு. அப்போ பயம் இருக்குது. சேகர் பாபு தான் சொல்கிறார் டைரெக்டாகவே. அவருக்கு அந்த பயம் இருக்கவ தான் எட்டி பார்க்குறாரு. ஐயோ நம்ம பேர் எதுனா வந்துட போகுது அப்படின்னு. பார்ட்டி ஃபண்டு, அந்த பார்ட்டின்றது யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க சார்? அவர் 40 நாள் பொறுத்ததுக்கு பதில் கரெக்டாக கொடுத்தார் சார். சரியான பதிலடி இது. அந்த பதிலடிக்கு நீங்கள் எதிர்த்து காட்டணும்.
நான் இந்த தவறு பண்ணல, நான் இது செய்யலை, அது ஆக்கப்பூர்வமாக எனக்கு எதிர்த்து காட்டுங்க, அதை நிரூபிங்க, நான் சமாளிக்கிறேன்னு சொல்லணும். ஏன் எழுந்து போகிறீங்க வெளியே? நீங்கள் எழுந்து போகிறதுக்கு என்ன காரணன்ற? அப்போ தவறு பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களான்ற? அவர் ஒன்றும் கேட்குறாரு. நான் 40 நாளில் நீங்கள் எடுத்த பணத்தை நான் வெளியே எடுத்து கல்லால் போட்டு நிரப்பி தான் மக்களுக்கு செய்கிறேன்றாரு. அதை ஏன் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க? எந்த தவறு நான் பண்ணேன் உறுதியாக நீங்கள் உறுதியளிங்க. நான் எந்த தவறு பண்ணலன்னு சொல்லுங்கள். ஆனால் வெளிநடப்பு செஞ்சது தவறுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது தவறு தான். ஒரு சட்டசபையை வந்து சபாநாயகர் சொல்கிறாரு, அவரோட பேச்சை மதிக்காத வெளியே போகிறீங்கன்னா அப்போ எதுக்கு சபாநாயகர்? நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்தது. அவங்க கேட்ட கேள்விக்கு இவ்வளோ நாளும் அவர் அமைதியாக இருந்தவர். நேற்று அவர் பேசும்போது ஏன் அவங்க நின்று பதில் பேசலை? எல்லாமே இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இவர் எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. போதையை ஒழிச்சிருக்கிறாரு, குடி இதுவை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. உண்மையாகவே நாங்கள் போலீஸ்க்கு அன்னைக்கு சல்யூட் பண்ணோம். மாற்றம் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் இன்னும் எதிர்பார்க்குறோம். எல்லாமே ஒழிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சிஎம் ஒரு அமைதியான சிஎம்முக்கு எதுவுமே பேச தெரியாது. சிஎம்ன்றவர் சும்மா நீங்கள் மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டு அவரை வர வச்சிட்டீங்கன்ற ஒரு ப்ரொபகண்டா நீங்கள் செட் பண்ணுறதுக்கு உங்கள் டீம் எல்லாமே செட் பண்ணுறது பிளான் பண்ணீங்க. ஆனால் அவர் அதை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தார். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? குதிரை பேரம் சொன்னீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? நம்ம சோஃபா மாடல் சொன்னீங்க. இது எல்லாமே ஆப்போசிட். அதாவது எதிர்க்கட்சி நீங்கள் பேசும்போது ரூலிங் பார்ட்டி அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களா இல்லையா? ஒரு சட்டசபைக்கு என்ன ஒரு நியாயமாக இருக்கணுமோ அதுமாரி இருந்தாங்க. ஆனால் நேற்று ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினா போல், எதுவுமே பேசல. ஒரு நார்மலாக ஒரு 20 லைன் படிச்சுட்டு ஒரே ஒரு பார்ட்டி, அது கூட ஒரு அசால்ட்டாக பின்னாடி மினிஸ்டரை கேட்டால் போல் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னார். அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரிகர் ஆனீங்கன்ற எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் பார்ட்டி ஃபண்டு நடக்காமல் இல்லைன்னா நான் சொல்லட்டுங்களா? பார்ட்டி ஃபண்டு என்ன நடக்குது சொல்லட்டுங்களா? பீர் பாட்டிலுக்கு 20 ரூபா, ஃபுல் பாட்டிலுக்கு 90 ரூபா, ஒயின் பாட்டிலுக்கு 10 ரூபா. இதெல்லாம் கமிஷனாக வாங்குறாங்க. யார்கிட்டேருந்து? டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து இந்த கவர்மெண்ட் கமிஷனாக வாங்குறாங்க. இப்போது செல்லர் பையர்கிட்ட வாங்குறாங்க. 10 ரூபா வாங்கின உடனே இப்போ ஒருத்தர் சொல்கிறாப்பா, ஆனால் 10 ரூபா கிட்ட வாங்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. இது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் மாறிச்சு, மினிஸ்ட்ரி மாறின உடனே இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சுங்களா? அதை இப்போ என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபண்ட் எல்லாமே நான் கவர்மெண்ட்டுக்கு போடுறேன், டேக்ஸ் ஆக்கி நான் கவர்மெண்ட்டுக்கு போகிறேன். அது மாத வருமானம் 100 கோடி, வருஷம் வருமானம் 1200 கோடி ஸ்டேட்டை நான் ஃபண்டுக்கு போட்டு அந்த சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் டேக்ஸ், அந்த டேக்ஸ் தான் அந்த டேக்ஸ். ஆமாம், அந்த டேக்ஸில் தான் பார்ட்டி ஃபண்டு வருது. எதிர் பார்ட்டி எப்படி ஓடுது பார்த்தீங்களா இல்லையா? அவங்க எழுந்து போனது எப்படி? ஆனால் எழுந்து போய் தான் ஆகணும். அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி, அதாவது கச்சத்தீவுன்னு ஒன்று எதிரி ஓடுவாங்கன்னு சொன்னாங்களே, 2வது பார்ட்டி ஃபண்டு. அம்மா சொன்னாங்க கச்சத்தீவு, அண்ணன் சொன்னார் பார்ட்டி ஃபண்டு. இவங்க இதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் எதுவுமே நம்ம பேசவே தேவையில்லை. எழுந்து பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டால் காலியாக ஓடினே இருப்பாங்க. சட்டப்பேரவை எப்படி நடக்கும்? ஆனால் சட்டப்பேரவை எப்போவுமே மக்களுக்கான தானே. இது வரைக்கும் லைவ் போடவே இல்லைண்ணே. போன வாட்டி லைவ் போடுறேன், அதாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குது, இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுதுன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாங்களா இல்லையா? இவங்க எத்தனை மாதம் ஆகுது? 2 மாதம் சட்டசபை லைவில் ஓடுதா இல்லையா? நான் இப்போ இல்லை, நான் 11, அதாவது நான் ஒரு 15 வயசுலேருந்து சட்டசபை நடக்கிறத பார்த்துட்ருக்கேன். நான் இப்போவும் பார்க்குறேன். புதுசாக என் ஒய்ஃப்லாம் பார்க்குறாங்க, என் பொண்ணு பார்க்குறா சட்டசபை. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமான அரசியலாக மாறி போயிடுச்சு. கண்டிப்பாக நான் எல்லாருக்குமான அரசியலாக மாறி போயிடுச்சு. லியோ படம் பார்த்துருக்கீங்களா? அந்த லியோ மோடில் தான் நேற்று தளபதி அவ்வளோ ஸ்பீச்சில் இருந்தார். அவர் பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் கதறானுங்க, அங்கங்கே எட்டி பார்த்துனுக்கானுங்க, திணறானுங்க. என்ன பண்ணுறது தெரில. இது கூட்டத்தை எப்படி கலைக்கலாம் நினச்சானுங்க. சட்டசபையை பார்க்கும்போது நாங்கள் தளபதி ஒரு ஸ்பீச் அந்த லியோ மூடில் போகும்போது அவனுக்கு திணறும் போது என் கூட இருக்க என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க எல்லாருமே அப்படியே கை தட்டி சிரிக்கிறாங்க. அந்தளவு அந்த அன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். லியோ படம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. தெறிக்க ஓடுறானுங்க எல்லாமே. ஒரு கேள்வி கேட்டால் நிற்கணும். இவனுங்க யாருமே நிற்கல. எதிர்கட்சினா ஒரு ஆளுங்கட்சி சிஎம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்ன ஏதுன்னு அவங்க கேட்காம தெரிச்சு ஓடுறானுங்க. இப்போ மக்கள் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், என்னப்பா இவர் எதிர்கட்சிலாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. உதயநிதி ஆளுங்கட்சியை சொல்லியிருந்தார், என்னதே சோஃபா மாடல்னு. ஆனால் மக்கள் எல்லாமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநடப்பு மாடல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இப்போ அதான் ட்ரெண்டிங்கில் ஓடுது, வெளிநடப்பு மாடல்னு. இன்றைக்கி ஒரு ஸ்டைல் காட்டினார் பார்த்தீங்களா? சட்டசபையில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே அப்படி அந்த ஸ்டைல் இப்போ காட்டினார் பார் விஜய். ஆனால் அவர் என்னை பொறுத்தவரை அவர் யார் பெற்ற புள்ளியோ, நான் யார் பெற்ற புள்ளியோ, நல்லா வரணும், தமிழ்நாடை நல்லபடியாக நடத்தணும். சட்டசபையில் அவர் பேசுறது எப்படி இருந்தது? கோவம் ஜாஸ்தி. யாருக்கு? விஜய். இல்லை நேற்று பேசின கோவம் ஜாஸ்தி. அவர் உள்ளதை சொல்லிட்டார், நிஜமே அதான் உள்ளதை சொன்னார். என்னை என் கட்சிக்காரங்க அப்படியே ஆனவங்க இப்படி ஆனவங்கன்னு
புறம் பேசுகிறீங்க, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். என்னுடைய நடையில் நான் போயிட்டு தான் இருக்கேன். வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி வந்து படிச்சுட்டு போயிடாரு அப்படின்றாங்க. அப்பா எல்லாம் உண்மைதான். நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தால் வந்தோம், ஆனால் ஊழல் பண்ண வரல. மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் போட்டாங்க, மாற்றத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். புரியுதுங்களா? அவர் தான் சொல்லிட்டாரு பதவி இருக்கும் போதும், என் கட்சியில் யாருமே ஊழல் செய்ய முடியாது, செஞ்சவங்கள நாங்கள் விட மாட்டோம். இப்போ என்ன சொன்னார் நேற்று? மக்கள் பணத்தை ₹1 கூட இப்போ நாங்கள் எடுக்க தொட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டோம். இனிமேல் எப்படி சொல்கிறது, தொட்டவங்களே இனிமேல் விட மாட்டோம், அதுக்கேற்ற தண்டனை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஓடினதே தெரிச்சு. புரியுதுங்களா? முழுக்க முழுக்க நாங்கள் இந்த 40 நாள் சட்டப்பேரவை நோக்கி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, தற்கொலைன்றீங்களே, இந்த தற்கொலை கிட்ட தானே நீங்கள் வந்து இத்தனை வருஷ காலமாக ஓட்டு கேட்டு வந்தீங்க. அப்போ ஏன் தற்கொலை கிட்ட எதுக்கு ஓட்டு கேட்க வரீங்க? நாங்கள் எல்லாமே நீங்கள் ஆட்சி ஆண்டிங்களா 5 வருஷம்? நாங்கள் எல்லாமே 5 வருஷம் ஆட்சி ஆண்டிங்களா? புதுசாக எல்லாமே உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? இந்த ஆட்சியில் நாங்கள் ஓட்டு போடலன்னா நீங்கள் எப்படி சட்டப்பேரவையில் உட்காந்துருப்பீங்க சொல்லுங்கள்? மக்களை எப்பவுமே இந்தமாரி தற்கூரி பேசக்கூடாது. தற்கூரின்ற மக்கள் தானே உங்களை இப்போ கீழே உட்கார வச்சுது. அதை நீங்கள் யோசித்து பேசணும். அடுத்த 5 வருஷத்துக்கும் நீங்கள் ஒரு 10 தொகுதியில் வரணுன்ற அமைதியாக உட்காந்து எதிர்க்கட்சியே செயல்படணும். நீங்கள் இல்லை நாங்கள் எப்பவுமே இப்படியே தான் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அந்த 10 தொகுதியில் 5 தொகுதி கூட வர முடியாது. கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்ருக்காங்க. புரியுதுங்களா? சும்மா எதுக்கேற்றாலும் முதலமைச்சர் வாயை தருகலை. வாய் ஒரு நாள் திறந்ததுக்கு ஓடுறீங்க தெறிக்கடிச்சு. இன்னும் தினைக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் அவர் பேசியிருந்தோம். அப்போ உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கெல்லாம் அவர் பேசணும்னா உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சினிமா டைலாக் மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் பேசணும்னு நினைக்கிறாரு. யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம வந்து பேச்சு போட்டி கலந்துக்கலண்ணே. இப்போது சட்டசபையில் நம்ம நிற்கிறோம், என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றது நான் படித்து தான் சொல்லணும். யாராக இருந்தாலும் படித்து தான் பேசுவாங்க. இப்போது அதாவது சிஎம் சார் வந்து பேப்பரை பார்த்து தான் படிக்கிறான்றதே உதயநிதி அவர் வந்து பேப்பர் பார்த்து தான் சொல்கிறாரு. ப்ரெஸ் மீட்டில் அவரே ஒரு 18 செகண்ட் பேப்பரை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. நான் பேப்பரை பார்க்காம எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கு டேட்டா நான் தப்பாக சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன ட்ரிகர் அதாவது அதை கலாய்க்கிறது எனக்கு வருவீங்க. இப்போ ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டேன். ப்ரெஸ் என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கேள்வியும் கேட்காது. இவர் எப்படி அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணலாம், இவர் எப்படி ட்ரிகர் ஆவார், அதை வச்சு ஒரு 2 வாரம் இவர் எப்படி கலாய்க்கலான்லாம் பார்ப்பாங்க தவிர ஆக்கப்பூர்வமான கேட்குற ப்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கம்மி தானே. இது உண்மை. ஸோ அதனால் ப்ரெஸ்ஸுக்கு நம்ம கொடுக்கணுன்றது மக்கள் எதிர்பார்க்கலையே. இப்போ நீங்கள் எந்த மக்களுக்கெல்லாம் போய் கேளுங்க, நார்மலாக கேளுங்க. ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு வந்து சிஎம் சார் வந்து பேட்டி கொடுக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களா கேளுங்க. எதுக்கு கொடுக்கணும்? அவரு எங்களுக்கு என்ன பண்ணுறாரு எங்களுக்கு தெரியுது. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு 20 30 லட்ச ரூபா கட்டிங் போட்டுக்கிறாங்கண்ணா. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்குறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் கட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அதில் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல. இவ்வளோ நடக்குதுண்ணே. இது வந்து இவங்களுக்கான இது பேசுனாங்க. இவங்க என்ன நினச்சினாங்கன்னா இவர் வந்து பேச மாட்டார், இவர் இப்படியே இது பண்ணிடுவார் சொன்னாங்க. அவர் வந்தவுடனே இவங்க போயிட்டாங்கண்ணா. அவ்வளோதானே கதை, வேறு ஒன்றும் இல்லைண்ணா. வாழ்க்கையில் யாரும் ஸ்ட்ரிப்பு பேப்பர் இல்லாத யாரும் வாழ்ந்ததில்லை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. பிறந்த உடனே எனக்கு கல்யாணம் பண்ணு, பிறந்த உடனே எனக்கு வீடு வாங்கித்தா, பிறந்த உடனே என்ன வேலைக்கு அனுப்புன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரிப்பு பேப்பர் வச்சு தான் எல்லாம் ஆளாகிறது. இவங்க 40-50 வருஷம் ஆண்டு காலம் நான் வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு வாழையடியாக எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தவங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டு சினிமாவிலேருந்து வந்து 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கிறான். இப்போ நீங்கள் 2 பேர் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். வாயத்திருங்க சிஎம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஊமையாக இருந்தவரை எப்பவும் வந்து ஊமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரையும் நம்பாதீங்க. அமைதியாக இருக்கிறோம் நம்பாதீங்க. யானை வந்து அமைதியாக போவோம். அதை சீண்டி விட்டா யானை நம்மளை என்ன பண்ணுதுமோ 1000 பேரை மெரிச்சு போட்டு போயிடும். அதனால் வந்து அதை பெரிய எதுவும் நினைக்கக்கூடாது. அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் பதில் கேளுங்க. அவர் சொல்லுவார். சொல்ல முடியல ஒரு நாள் சொல்கிறாரெல்லாம் வாங்கிக்கோங்க. என்ன சொல்கிற நீங்கள் ஒரு கேள்வி சொல்லுங்கள் அதுக்கு என்னன்னு. அது உங்களால் சொல்ல முடியல என்ன அர்த்தன்றேன். சிஎம் சொல்லிட்டு திறந்தவொன்னே அப்படி ஓடிட்டாங்க. அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு. நீங்கள் செய்த தவறுகளை நான் வெளியே எடுத்து காட்டுறேன். அது தப்பு இல்லை, நீங்கள் உறுதியளிங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் சரண்டர் ஆகிறேன். சபாநாயகர் நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு ஜட்ஜி மாதிரி சபாநாயகர். அவர் உட்காருங்க அவரே மதிக்காத வெளியே போகிறேன்னா அப்போ என்ன நீங்கள் பதில் இல்லைன்னு? ஆமாம், உங்கள்கிட்ட பதில் இல்லை, அதுக்கேற்ற பதில் தெரில. அவர் கேட்குறது கரெக்ட் தானே? அவர் கேட்குறதுல எதாவது குறை இருந்ததா? அப்போ கேள்வி கேட்குறாங்க, திரும்ப இவர் கேள்வி கேட்டால் சொல்ல ஓடிடுறாங்க. ஆமாம் ஓடிடுறாங்க. அப்போ உங்களுக்கு பயம் மெயினாக தானே. இத்தனை நாள் நீங்கள் கேட்டீங்க, அவங்க எல்லாருமே உள்ளே உட்காந்து எல்லாமே தான் செயல்படும். அவர் என்ன சொல்கிறாரு?
இந்த அரசை வந்து இவங்க தாக்குறது தான் வேலை, மக்களை பற்றி எடுத்து சொல்கிறது வேலை இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 5 வருஷம் ஆண்டிங்க, 5 வருஷத்தில் 1000 ரூபாய் மகளிர் உரிமை நீங்கள் போட்டேன்னீங்க. 1000 ரூபாய் நீங்கள் எப்போ போட்டீங்க? 2.5 வருஷம் கழிச்சு போட்டீங்க. அப்போ மக்கள் யாருமே கேட்கலன்னு உங்களுக்கு தெரியலையா? இந்தமாரி நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் போடுறோன்னு சொன்னார். அப்போ உட்காந்தோடனே போட்டாரா மறுநாள் 1000 ரூபாய்? இல்லைல்ல. அப்போ அந்த கல்லால் காசு இல்லைன்னு தானே நீங்களும் அது 5 வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் போட்டீங்க. இப்போ வந்து மக்கள் கேட்குறாங்க 2500 ரூபாய் போடணும், மக்கள் கேட்குறாங்கண்ணா. நாங்கள் கேட்கல இலவசம், நாங்கள் கேட்கல இலவசம். நீங்கள் பொறுத்து போடுங்க. நீங்கள் போடுறீங்களா இல்லையா? எங்களுக்கு தேவை பொண்ணுங்க, நல்ல பிள்ளைங்க, பயம் இல்லாமல் நடக்கணும். மெயின் உண்மையாலுமே நாங்கள் இனிமேலும் பயத்தோடு தான் நடக்கிறோம். எந்த டைம் எப்படி நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம்தான். அதை வந்து சரிப்படுத்துறேன்னு சொல்லல. யாரும் 40 நாளில் வந்து இப்போ எல்லாமே ஒன்று வெளியே வருதுன்னா 5 வருஷத்தில் செஞ்சது தான் வெளியே வருது எல்லாமே. இப்போ எல்லாமே நோண்டுறாங்க, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஊழல் தான். எதில் ஊழல் இல்லாமல் இருக்குது? எல்லாமே ஊழல் தான். நானும் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த 40 நாள் ஜெயிச்சதுலேருந்து என்னென்ன நடந்தது, ஏது நடந்தது, சதி வேலை என்னென்ன நடந்தது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்கள் நாங்கள் ஒன்றையே தற்கூரி கிடையாது. தற்கூரியாக இருந்தால் இவ்வளோ நாங்கள் பேச மாட்டோம், புரியுதுங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி? நான் வேறு லெவலில் இருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேனே, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அப்பாவா, அதான் சொல்கிறேன், குட்டீஸுக்கெல்லாம் மாமா, தாய் மாமான்னு அந்தமாரி ஒரு லெவலில் தான் நாங்கள் நின்று பார்க்குறோம். அதுக்காக தான் அவரை நாங்கள் வர வச்சோம், புரியுதுங்களா? எம்ஜிஆர் இருக்கும் போது நான் இல்லை, ஆனால் அம்மா இருக்கும் போது நான் இருந்தேன். அவங்க எவ்வளோ நல்லது செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அம்மா இல்லைன்னு அந்த 5 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு 5 வருஷம் போட்டு நாங்கள் உட்கார வச்சோம். அடுத்தது எடப்பாடிலாம் செய்வார்ல நாங்கள் நினச்சில எதிர்பார்க்கல, புரியுதுங்களா? 2 தலைமை போயிடுச்சு, இனிமேல் யார் ஆளுவா? சரி, இனிமேல் இவங்க ஆண்டிருக்காங்க இப்போ திமுக, சரி இவங்களுக்கு போடுவோன்னு தான் அது போட்டது. நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் போட்டோம். இப்போ எங்களை தூக்கி ஒருத்தர் வராருன்னா அவரை வரவேற்கிறோம், புரியுதுங்களா? அதுக்காக தான் நாங்கள் அம்மாவை பார்க்குற மாரி தான் இவரை பார்க்குறோம். அம்மாவை பார்க்குற மாரி தான் இவரை நாங்கள் பார்க்குறோம். மெயின் ஏன்னா நாங்கள் எம்ஜிஆர் பார்த்ததில்ல, ஆனால் அம்மா செஞ்சுருக்காங்க. மீனவருக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, புரியுதுங்களா? மீனவருக்காக இல்லை, எல்லாருமே செஞ்சுருக்காங்க அவங்க. அதனால் வந்து ஆனால் அந்த மலைக்கெல்லாம் வர போதெல்லாம் இல்லை, அம்மா எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. சாப்பாடு போட்டிருக்காங்க, நிவாரணம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் இவங்க மழை வந்தது 1 ரூபா போட்டிருப்பாங்களா? இவங்க சுருட்டுறது தானே பார்த்துருக்காங்க. மக்கள் எப்படி போனான்னு 5 வருஷத்துக்கு வந்து ஓட்டு கேட்டு போகிறோமா, அதோட அவள் தான் நம்ம கல்யாணம் ரொம்பதா அப்படின்னு போயிடுறாங்க. மக்களை நினச்சி ஒரு வாட்டியாவது வந்து இறங்கி பார்த்துருப்பாங்களா? சொல்லுங்க. கண்டிப்பாக அம்மா மாரி இன்னும் அம்மாவுக்கு மேலேயே நல்லாச்சு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்பினதுனால தான் நாங்கள் ஓட்டே போட்டோம். சார் அது யாரும் குறை சொல்ல மாட்டாங்க சார். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இனி ஸ்டாண்டர்ட் அவர் தான் சார், எதிர்ப்பு இல்லை சார். அவ்வளோதான். இனிமேல் யாரும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் சார். அப்போ இவங்க எழுந்து போகும்போது எடப்பாடி ஐயா எழுந்து போகலாம்ல? நான் உங்களை கேட்குறேன், எழுந்து போகலாம்லன்றேன். ஏன் அவர் எழுந்து போல? அவர் மௌனமாக சிரிச்சிட்டு இருக்கிறார். அதான் உண்மை. அவர் ஆட்சி சிறப்பாக நடந்தது சார். கொரோனாவில் சூப்பராக பண்ணார். அதே தட்டி விட்டு வந்தாங்க. இவங்க வந்து எடுக்கிறவங்க சார், கொடுக்குறவங்க இல்லை. உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி மாறு? ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக. சின்ன குழந்தைங்கள இப்போ குழந்தைங்களே நேற்று பார்த்தீங்கன்னா அழகாக கார்ட்டூன் பார்க்குற குழந்தைங்க ஃபுல்லாக அசம்பிளி பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் யார் காரணம்? எங்கள் தளபதி தான் காரணம். அது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க உதயநிதி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. உதயநிதி குழந்தைங்க ரேஞ்சுக்கு போயிட்டார். ஒரு எல்லாத்துக்குமே குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணாது. அம்மா இவர் ரீல்ஸ் பண்ணுறாருமா, அம்மா இவர் அங்கே பண்ணுறாருமா, அம்மா இங்கே இதுதான் ஆயிடுச்சு. ஆமாம், இவ்வளோதான். இப்படி அவ்வளோ மட்டமாயிட்டார், அவ்வளோதான். ஆமாம், எல்லாருமே சட்டசபையை பார்க்க குழந்தைங்க. என் பொண்ணு நேற்று கேட்குறா, விஜய் மாமா எவ்வளோ அழகாக பேசுகிறார்ல, எவ்வளோ சூப்பராக பேசுகிறார்ல, அம்மா இதோட நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுமா, நம்ம தப்பும் பண்ணக்கூடாது, நம்ம மக்களுங்களுக்கு உதவணுமா. அவள் பாருங்கள், உண்டியலில் இது வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு வரா. எதுக்குன்னா ஹெல்ப் பண்ணணுமா. கம்மியாக உண்டியலில் இல்லை, 10 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் காசை போட்டு வரா. கால்வாசி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ஆன உடனே நான் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணணுமா.
அப்போ விஜய் மாமா பண்ணுறாரு, நம்மளும் பண்ணணும். எந்த திருட்டும் இருக்கக்கூடாது, எந்த கொள்ளையும் இருக்கக்கூடாது, கொலையும் இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்களோட செயல்பாடெல்லாம் எப்படிமா இருக்கு? ரொம்ப கேவலமாக இருந்தது. அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை வந்து பெருசாக காட்டுறதுக்கும் இதில் ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி பேசுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம தலைவர் உக்காந்துருக்கிறாரு, அவர் நல்லபடியாக செய்துட்டு இருக்கிறாரு. அதை நோக்கி நம்ம ஓடுவோம். அவர் வந்து படிக்கல, இல்லை சினிமா டைலாக்கை எடுத்துகிட்டு வந்து பேசலை. நடைமுறையில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்து தீர விசாரிச்சுட்டு தான் அவர் பேசுகிறாரு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் நேற்று நின்று பேசலை? அதுக்கு பதில் கொடுத்துருக்கலாம்ல. அவர் பேசும்போது அவர் பதில் கொடுத்துருக்கலாம்ல. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கு ஏன் பதில் கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாத அவங்க ஏன் பேசுனாங்க அங்கே சட்டசபையில்? அதை அவங்க சொல்லியிருக்கலாம்ல. கண்டிப்பாக இப்போ இந்த ஆட்சி வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படிலாம் விமர்சனம் செய்கிறாங்க. பேசுகிறவங்க வாயிலன்னா அவள் போட்டுட்டு பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் அது என்ன நடக்குதுன்னு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னு. குழந்தைகளையும் அரசியல் பேச வைத்திருக்கிறார் விஜய். கண்டிப்பாக அவரு வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்கள வச்சு தான் ஓட்டு போட வச்சாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் சொல்லட்டோமா, டிஎம்கே ஆட்சியில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா வந்து எங்களை ஓட்டு போட வச்சாங்களே டிஎம்கேக்கு, அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? கடந்த ஆட்சியில் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் தாத்தா, எங்கள் ஆயா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே சொன்னாங்களே. அப்போ அவங்க எங்களை இதுவும் பண்ணலையா? தூண்டி எங்களை ஓட்டு போட வைக்கலையா? அப்போ நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஃப்யூச்சர் தான் நம்ம குழந்தைங்க, அவங்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம். பெரியவங்க சொன்னாங்க நம்ம ஓட்டு போடுறோம். இப்போ சின்ன பசங்க சொல்கிறாங்க நம்ம ஓட்டு போடுறதுல என்னாச்சு? எல்லாமே ஒன்றும் பண்ணுறாரு. ஆனால் இந்த டிஎம்கே இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்களே பண்ணிவிட்டு தானே தற்கொலை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க பண்ணுறது தெரியுது, ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தானே தற்கொலை அவங்களுக்கு தான் வருது ஆப்பனண்ட்டாக. மக்கள் தெளிவாக இருக்கு. நாங்கள் எல்லாருமே தெளிவாக இருக்கோம். இதோட அவர் தான் சிஎம், அவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.